கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் வேதத்தை எத்தனையோ தடவை வாசித்திருக்கிறோம். மறுபடியும் இதை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம செய்தியால் இதில் என்னென்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது பெரிய ஆசீர்வாதம். நான் நம்புகிறேன் இந்த வேத பாடம் முடிவதற்குள்ளே ஒன்று ஆண்டவர் வந்துடணும். இல்லைன்னா நம்ம அவருடைய சமூகத்தில் பாருங்க. எனக்கு ஒரு வாஞ்சை. இதை ஆரம்பிக்கும் பொழுதே நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இதை முழுவதுமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முடிவில் தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை நீங்க வந்து ஆண்டவரே, நான் வந்து ஆண்டவரே. நம்ம நினைப்பது வேறு, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நான் யாத்திராகம புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். 24வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். அங்கு ஆண்டவரோடு மோசே உருவாடுகிறார். ஆண்டவர் தேவன் மோசையோடு பேசுகிறார். அந்த பேசின வார்த்தைகளை குறித்து அங்கே ஒரு புஸ்தகத்துல எழுதின காரியத்தை போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்ல. எல்லாம் எழுதி வச்சு தேவ சமூகத்துல போய் எல்லாத்தையும் எழுதி கொண்டு வராரு. அதை ஒரு பிரதியா எடுத்து வாசிக்கிறாங்கன்னு பார்த்தோம். தேவனும் எழுதிதான் கொடுத்தார் இல்ல. கற்பலைகளில அவர் தம் விரலினால எழுதினார் இல்லையா. அப்போ பாருங்க, அந்த எழுத்து வடிவம் பெறும் பொழுது, தேவனுடைய வார்த்தை எழுத்து வடிவம் பெறும் பொழுது அதுல ஒரு மகிமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் கூட சொன்ன நிறைய எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன வாரம் தான் ஏதோ ஒரு இது எடுக்கும் பொழுது நான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வரும் பொழுது அதுல இருக்கிற ஒவ்வொரு பனிமுட்டை குறித்து உங்களுக்கு விளக்கி தெளிவா சொல்லணும். அதனுடைய பிக்சர்லாம் என்கிட்ட இருக்கு. ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை நானும் என் மனைவியும் 1 year படிச்சோம். 1 வருஷ பாடம் அது படிச்சு சர்டிபிகேட்டே வாங்கி வச்சிருக்கிறோம். அது காலேஜ்ல நாங்க படிச்சோம். வெறும் ஆசிரியப்பு கூடாது, வேற எந்த பாடமும் இல்லை. கர்த்தருக்கு சோதரம். அது எனக்கு தெரிஞ்சது. நான் இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அதை நான் உங்களுக்கு ஆசிரியப்பு கூடாரம் வரும் பொழுது நான் பேசுவேன். கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, ரத்தத்தை என்ன பண்றாரு? ஆமா, ரத்தத்தை இப்ப நம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம். எப்படி தெளிக்கிறோம்? அன்றைக்கு நிஜமா ஆட்டை அடிச்சு அதுல இருந்து ரத்தத்தை கொண்டு வந்து தெளிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக மரித்திருக்கிறார். அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது எப்படி? வார்த்தையாலே, நம்ம பேசுகிற வார்த்தையாலே. ஆமென் சொல்லுங்க. இயேசுவே, உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம், உங்க ரத்தத்துல கழுவப்படுறோம், உங்க ரத்தத்துல விடுதலை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? அந்த வார்த்தையாகிய தேவன் அந்த வார்த்தையில சாரம் ஏறினதாய் இறங்கி கிரியை செய்கிறது. அந்த ரத்தம் எப்படி கிரியேஷனா? ரத்தமும் வார்த்தையும் இணைந்து நமக்குள்ள வெளிப்படுகிறது. வெறும் பேசினா போதும், கொண்டு வந்து அப்படியே ரத்தத்தை கொண்டு வந்து தெளிக்கணும்னு இல்லை. பழைய ஏற்பாட்டுல தெளிச்சாங்க. மக்களின் மேல, ஜனங்கள் மேல மோசே தெளித்தார். தெளிச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி நம்மளோட புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? உடன்படிக்கை பண்ணிருக்காரா? பண்ணிருக்காரு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பவுல் நல்ல தெளிவா எழுதி வச்சிருப்பாரு. இதுல கவனிங்க. அங்கே மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து
அங்கே ரத்தம் தனியா இருந்தது, வார்த்தை தனியா இருந்தது. ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அடிக்கப்பட்டு அது ஒரு கிண்ணத்துல பிடிக்கப்பட்டு அந்த ரத்தம் தனியா இருந்தது. வார்த்தை, தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை தனியா இருந்தது. புதிய ஏற்பாட்டுல தான் அது இணைகிறது. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு அது ரெண்டுத்தையும் இணைச்சார், தனித்தனியா இல்ல. வார்த்தையாகிய தேவனே ரத்தத்தை சிந்தி, வார்த்தையும் ரத்தமும் இணைந்து, அதனாலதான் அவர் ரத்தத்துக்கு வெள்ளம் இருக்கு. யாரும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் ஆமென் சொல்லணும். ஏன் அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை இருக்கு? அல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி, அல்லேலூயா. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ரத்தமும் வார்த்தையும் இணைந்து இருக்கு. அதனால நம்ம ரத்தத்தை புடிச்சு தெளிக்கணும்னு இல்ல, ரத்தத்தை கொண்டு வந்து பூசி அதை பண்ணணும்னு இல்ல. வாயில வார்த்தையில சொன்னாலுமே போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாலுமே போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுகிறேன்னு சொன்னா போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொன்னாலே போதும். வார்த்தைக்கும் ரத்தமும் இணைந்து வல்லமையோடு கிரியை செய்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. ரத்தம் தனியா இருந்தது, வார்த்தை தனியா இருந்தது. அதுதான் இங்க சொல்றாரு, ரத்தத்தை அவங்க மேல தெளிச்சிட்டு அப்புறம் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டுல ரத்தமும் வார்த்தையும் இணைந்து இருக்கிறது, இணைந்து செயல்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம பேசினாலுமே அந்த ரத்தத்தை சொன்னாலுமே போதும், கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். தேவனை தரிசித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அங்கே போறாங்க. ஆரோனும் மோசே நாதாபும், இந்த நாதாபும் அபியூரா தெரியல, ஆரோனுடைய பிள்ளைங்க. இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அந்த 70 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மோசேயும் ஆரோனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போய் தேவனை தரிசிக்கிறார்கள். இப்ப 1-2 வாசிங்களேன். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வர வேண்டாம் என்றார். ஜனங்கள்லாம் வரக்கூடாதுன்னு. இங்க பாருங்க, யாருக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? எல்லாருக்கும் இல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 70 பேர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அல்லேலூயா, நியாயம் விசாரிக்கிறவர்கள், உண்மையா இருந்தவங்க குறிச்சு 70 பேரை குறிச்சு நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஞாபகம் இருக்குங்களா? அந்த 70 பேருக்கு என்ன குவாலிஃபைடு, என்ன எதை வச்சு எடுத்தாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 70 பேர் மோசேயும் ஆரோனும் தேவனை தரிசிக்கிறாங்க. மற்ற யாருக்கும் அங்க கர்த்தர் இடம் கொடுக்கல. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக உண்மையா இருக்கிறவர்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். என்னோட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. மற்ற யாருக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அங்க 70 பேர், எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க? ஏறக்குறைய 25 லட்சம் பேருக்கு மேலாக இருக்கிறாங்க என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல கரெக்டா கணக்கு சொல்லல, இது ஒரு காரியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை லட்சம் ஜனங்களிலே 70 பேரை கர்த்தர் சூஸ் பண்ணி அவங்களை தரிசிக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தரிசிக்க முடியும்.
பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்றேன். அங்கே chosen people, selected people, தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவங்களை மாத்திரம் அங்க பாக்குறாங்க, அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாலுமே போதும், அவருக்கு உண்மையா இருந்தாலுமே போதும், தன் பரிசுத்தத்தையும் சாட்சியும் காத்து கொண்டாலே போதும், யார் வேணாலும் ஆண்டவரை தரிசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வாசிங்க அதே 24 12 வாசிங்க முதல்ல. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவரே கற்பலகைகளையும் அவரே அதுல எழுதியும் கொடுப்பான்றார். இது பின்னாடி நான் சொல்றேன், இது உடைக்கப்பட்ட ஆயிடுச்சு. அக்னியால அவருடைய விரலினால எழுதப்பட்ட வார்த்தை அவரே கற்பலகைகளை கல்ல செதுக்கி அதுல எழுதி கொடுக்கறதுக்காக மோசே ஏறி வர சொல்றாரு. நான் சொல்றதெல்லாம் எழுதுன்னு சொல்றாரு. எழுதின நியாயப்பிரமாணத்தை கற்பனை உனக்கு கொடுப்பேன், நீ மலையின் மேல என்னிடத்துல ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன்ற. அல்லேலூயா. அந்த தேவனை தரிசிக்கும்படி கர்த்தர் ஏறி வர சொல்றாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்னொரு காரணமும், இதெல்லாம் நான் எதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன்னா பின்னாடி இவங்க எல்லாம் வருவாங்க, இந்த கேரக்டர் எல்லாம் வரும், இதை குறிச்சு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவா, 70 பேர் இருந்தாங்க, ரைட்டா? ஆரோன் இருந்தாரு. ஆனாலும் கர்த்தர் யோசுவாவை செலக்ட் பண்றார். ஏற்கனவே யோசுவா ஒரு இடத்துல வந்துட்டாரு முன்னாடியே. அங்க மோசே யோசுவா கிட்ட சொல்லி அனுப்புறாரு, போய் நமக்காக யுத்தம் செய்கின்றப்போ அவன் போய் அமலேக்கியரோட யுத்தம் செய்யறான். அங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. யோசுவா மூலமாக ஜெயத்தை கொடுக்கிறார். அதுக்கு காரணம் மோசே ஆரோனும் ஊரும் இருந்தாங்க. ஆனாலும் ஆரோனும் ஊரும் தாங்கி பிடிச்சாலும் மோசே கையை தூக்குனாலும் யுத்தம் செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும்ல. நான் சொல்றது புரியுது இல்லையா? அதுதான் சபை. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா டக்குன்னு ஏதாவதுன்னா எனக்கு சொல்லுங்க, இல்ல முடிஞ்ச ஒண்ணு பேசுங்க, இல்லைன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அந்த சத்தியத்தெல்லாம். மோசே கையை உயர்த்தினாலும் அங்க யுத்தம் செய்ய ஒரு யோசுவா வேணும். அல்லேலூயா. அதே போலதான் இங்க நான் நின்று எவ்வளவு ஊழியம் செய்தாலும் யுத்தம் செய்ய யோசுவாக்கள் வேணும், சபை வேணும். அல்லேலூயா. மோசே அங்க கையை உயர்த்துறாரு, ஆனாலும் யுத்தத்தை நடப்பிக்க அத்தனை லட்சம் ஜனங்களை யுத்தத்துக்கு கொண்டு போய் அங்க ஜெயம் எடுக்க, கர்த்தருடைய சத்துருவோடு போராட, ஜனங்களுக்காக நின்று யுத்தம் செய்ய ஒரு மனுஷன் வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் கர்த்தர் உங்களை நியமித்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவாக்களை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அடுத்து இங்க பாருங்க, அவன் 70 பேரை தெரிந்தெடுத்துக்கணும். அதுல ஒருத்தனை கூட சூஸ் பண்ணிருக்கலாம். இவனை வெறும் யுத்தத்துக்கு மாத்திரம் அப்படியே விட்டுட்டு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா அப்படி விடல. அல்லேலூயா. யுத்த களத்துல நிற்கிறவர்களை கர்த்தர் அடுத்த படிக்கு கொண்டு போகிறார். அடுத்த ஸ்டேஜ் யோசுவாவுக்கு வருகிறது. என்னன்னா மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு மேல போறாரு. மத்தவங்க எல்லாம் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்குதான் இந்த வசனத்தை எல்லாம் காண்பிச்சு கொடுத்தேன். 70 பேரு, மத்தவங்க ஆரோன் ஊரெல்லாம் இங்கே நிக்க வச்சிட்டாரு. போதும், நீங்க பார்த்தது போதும், கீழே நீங்க போகன்னு சொல்லிட்டு யோசுவாவை கூட கொண்டு போகிறா. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இது நிறைய அர்த்தம் இருக்கு, நான் 1-2 மாத்திரம் சொல்றேன். ஒரு தேவனுடைய மனுஷனோடு யார் நல்ல உறவு இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் கண்டிப்பா பயன்படுத்துவார், அவங்களை கூட வச்சுப்பார். வேற யாரும் அலோவ் பண்ணல. 70 பேரை செலக்ட் பண்ணாங்க. 70 பேர் தான் அத்தனை லட்சம் பேரையும் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க. அவங்க தான் நல்ல ஒரு இதுல இருக்கிறாங்க, பொசிஷன்ல. ஆனாலும் ஆரோன் இருக்கிறாரு, ஊழல் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆரோனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளைய மோசே கூட அனுப்பி இருக்கலாம். ஆனாலும் சாதாரண ஒரு மனுஷன் யோசுவாவை கர்த்தர் கூட வைக்கிறார் மோசேயோடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா இப்ப கூட போகிறார் மோசேயோடு. அல்லேலூயா. பாருங்க, படிப்படியா நடத்துறாரு. கடைசியில மோசே மரித்த உடனே கர்த்தர் யோசுவாவை கொண்டுதான் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஆனா யார் அந்த முடிவுல முடிச்சு வச்சதுன்னு ஆரம்பிச்சாரு இவரு. கடைசி வரைக்கும் போக முடியல. ஆனா முடிச்சு வச்சது யாரு, பிரிச்சு கொடுத்தது யாருன்னா யோசுவா. கானான் தேசம் அத்தனை கோத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுக்கும்படி கர்த்தர் வைத்தார். அல்ல, இன்னும் நான் யோசுவா குறிச்சு நான் சொல்றேன். அவன் ஆசிரிப்பு கூட அரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அப்புறம் நிறைய அவனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆரம்பத்தை கவனிங்க. முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னா யுத்தத்துக்கு போறோம். அல்ல, அந்த வசனம் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு மோசே அனுப்புறாரு. 17ல 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். எவ்வளவு பேர் இருந்தா கூட அங்க மோசே கொண்டு வருகிறார் பாருங்க கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவது அவனும் யுத்தமாச்ச, கர்த்தர் பெரிய வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாரு, இவருன்னா நம்மள யுத்தத்துல அனுப்புறாரு, இங்கே இருந்திருக்கலாமே, அங்க போய் நம்ம செத்தா என்ன பண்றது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நினைக்கல. சொன்ன உடனே ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லி கேட்டு கீழ்படுகிறவங்கள கர்த்தர் பயன்படுத்துகிறார். முடிவுல அவங்கள அந்த மோசையோட பெரியவனாக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அங்க அந்த மோசே சொன்ன உடனே இந்த மனுஷன் உடனே கீழ்ப்படிந்து யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அமலேக்கையோடு யுத்தம் பண்ணினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். படிப்படியே எப்படி யோசுவாவை கொண்டு வராருன்னு பார்த்துங்க. டக்குன்னு எடுத்து போய் மோசே மரித்தவனு யோசுவாவை கொண்டு வரல, ஆரம்பத்திலே பழகுவிக்கிறார். அதேதான் நானும் இங்க செஞ்சிருக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் பழகுவிக்க காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான். முடிவுல பாருங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. யுத்த களத்துக்கு சொன்ன உடனே புறப்பட்டு போகிறார். யுத்தத்தை குறித்து கவலை கிடையாது. அல்லேலூயா. யுத்த களத்துல நிக்கிறவங்கள, அதாவது யுத்தம்னா ஜெப யுத்தம், யுத்த களத்துல நிற்கிறவங்க அடுத்து தேவனை தரிசிக்க அங்கே அந்த கொடுமுடியில போவார்கள். அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய மனுஷனோடு இணைந்து அந்த மலையின் மேல் ஏறுகிறார். கர்த்தருக்கு சீனை மலையில. அல்லேலூயா. பாருங்க, அந்த இன்னும் நான் சொல்றேன் யோசுவா குறிச்சு. அடுத்து அங்க யோசுவா மோசே 40 நாள் இருந்தான். 40 நாளும் அவன் அங்க மலையில மோசைக்காக காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் நான் சொல்றேன், வாசிங்க. 14 வாசிங்களா முதல்ல. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். அங்கே சொல்லி ஸ்டாப் பண்ணி ஆரோனையும் கட் பண்றாரு, எல்லாரையும் ஊரையும் கட் பண்றாரு, எல்லாரையும் கட் பண்ணிடுறாரு. இப்போ யோசுவா கூட போகிறான். அங்க இறங்கி வரும்போது யோசுவாவோட வருவார் கீழே இறங்கி. அதை நான் சொல்றேன் பின்னாடி. இங்க போற அங்க யோசுவா காத்து கொண்டிருக்கிறான்.
மோசேக்காக அங்கே திருப்பி வருவாரு, தேவனோடு பேசி விட்டு வருவாரு என்று சொல்லி யோசுவா அங்கே தேவ சமூகத்துல அவர் அந்த மலை மேல, சீனாய் மலை மேலதான் இருக்கிறார். சரி, இப்ப யோசுவா இருக்கட்டும், அப்படியே ஒரு பக்கம். நான் திருப்பி வரும்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ 15வது வசனத்தை வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. தேவனோடு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவனோடு உறவாட, தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தருகிற மிகப்பெரிய ஒரு கிருபை என்னன்னா, மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் அங்கே மோசேக்காக காத்து கொண்டிருக்கிறது, அவனை மூடும்படி. அதை ஏறி போகும் பொழுதுதான் அந்த மேகம் மூடும். நம்ம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும், அப்படி உறவு வைக்கணும், தேவனோடு நான் சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லி யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் மேல் வந்து ஒரு மேகம் மூடும். ஒரு மேகம் மேல சீனாய் மலையில காத்து கொண்டிருக்கிறது மோசேக்காக. அவன் வருவான், காத்து கொண்டிருக்கிறது. மோசே எப்போ வருவான், நம்ம மூடலாம். அந்த மலை மேல ஏறி தேவனோடு சம்பாஷிக்க வரும்பொழுது அந்த மேகம் வந்து மோசே மூடினார். அப்படிதானே போடுறது. வாசிங்க, 5 வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. அப்படியே மூடிடுச்சு, அவன் இருக்கிற இடத்தை ஃபுல்லா மூடிடுச்சு. ஹல்லேலூயா. எப்போ தேவனோடு உறவாட ஒருத்தர், ஆண்டவருக்கு தேவனோடு உறவாட ஐக்கியம் ஒண்ணு இல்ல, ஒரு ஜபத்துக்கு போனா அதான் தேவனோடு உறவாட. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வொர்ஷிப் பண்றோம். இதெல்லாம் வந்து தேவனோடு இருக்கிற காரியம். அப்படி நீ மலை மேல ஏறி போகும் பொழுது ஒரு மேகம் ஃபுல்லா மூடிடும் நீ இருக்கிற இடத்தை. மோசே இருந்த இடத்தை ஃபுல்லா மூடிடுச்சு. இதை ஒவ்வொன்றும் நாங்க இது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லுவேன். நீ எப்போ ஒரு ஜெப ரூமுக்கு போகிறியோ, எப்போ தேவனை இன்னைக்கு தேட போறன்னு நினைக்கிறியோ, அப்பவே அந்த இடம் முழுவதும், அந்த அறை முழுவதையும் ஒரு மேகம் மூடும். உன் கண்ணுக்கு தெரியாது, மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். அடுத்து வாசிமா, 16 வாசிங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். காத்திருந்தான். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அவன் ஏறின அந்த மலையின் மேல தங்கி இருந்தது. அந்த மகிமைக்குள்ளதான் இருக்கிறான். கர்த்தருடைய மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய மகிமை ஏறின மலையின் மேல தங்கி இருந்தது. மோசே ஏற வரைக்கும் காத்து இருந்தது. மோசே ஏறின உடனே அந்த மேகம் வந்து மூடிடுச்சு, அந்த மகிமை இறங்கிடுச்சு. அல்லேலூயா. இப்போ 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளை அவர் எங்கிருந்து கூப்பிட்டாரு? மேகத்தின் நடுவில் இருந்து. எங்கிருந்து கூப்பிடுறாரு பாருங்க. இல்ல, எந்த மேகம் மூடினது அது தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அது தேவ பிரசன்னம், அது தேவ மகிமை. அந்த மேகம், அந்த மகிமையிலிருந்து, அந்த பிரசன்னத்திலிருந்து, அந்த மேகத்திலிருந்து மோசேயை கர்த்தர் கூப்பிடுகிறார் பேசும்படி. அவன் ஆயத்தமாய் போனான். அங்க எல்லாம் காத்து கொண்டிருந்தது. அதை விட முக்கியம், 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அங்க அவன் காத்து கொண்டிருக்கான். சரி, நம்ம என்னடா கர்த்தர் கூப்பிடல, இறங்கி போயிடலாமா? நீயும் நானும் தான் இறங்கி வந்துருப்போம். 1 நாள் ஆச்சு, இல்ல 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கிறது? கர்த்தர் இறங்கி உன்னோடு இடைப்படுகிற வரைக்கும் நீ இறங்க கூடாது. ஜபத்துல இறங்கிட்ட, ஜபத்துல ஏறிட்ட, கர்த்தரை ஆராதிக்க ஏறிட்ட, கர்த்தரை பார்க்க நீ ஏறிட்ட அப்படின்னா அந்த மலை மேல ஏறிட்ட, கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தம் ஆயிட்ட, தேவ சமூகத்துல போயிட்டன்னா நீ இறங்கி வரக்கூடாது. கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறவரை, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறவரை, கர்த்தர் உன்னை சந்திக்கிறவரை அந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. கர்த்தருடைய நான்லாம் அப்படிதான் கேட்பாங்க. ஜபத்துக்கு போனோம்னா அப்படிதான் என்னோட இடைப்படணும். இந்த நேரம் வேணா போடுது, உங்களோட வரேன், உங்க சமூகத்துக்கு வரேன்.
அப்படி நீ ஜெபத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த பிரசனத்துக்குள்ள போயிட்டு பிரசனம் இருக்கும், மகிமை இருக்கும், தேவன் இறங்கணும். அந்த மகிமை இருக்கு, மேகம் மூடி இருக்கிறது. 6 நாள் காத்திருந்து 7வது நாளில கர்த்தர் அவனை கூப்பிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த 7வது நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். இதுதான் ஆண்டவர் இயேசு முதல் நாளிலேயே வச்சுட்டார். முதல் நாளே கூப்பிட்டுருவார் அப்படின்னு சொன்னீங்க. ஆராதனை முறைமை அந்த முதல் நாளிலே மாற்றப்பட்டது காரணம் என்ன தெரியுங்களா? ஜனங்கள் கூட்ட உடனே நம்ம இறங்கிடணும், ஜனங்கள் வந்து கதறும் பொழுது உடனே இறங்கணும் அப்படின்னு சொல்லி முதல் நாளிலே முதல்லயே உடனே இயேசு கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 18வது வசனத்தை வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஆமென். 40 நாள் அங்கே தேவனோடு பேசுகிறான், தேவன் அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. 40 நாள். அடுத்த வசனத்திலிருந்து வரும். கர்த்தர் மோசேயை நோக்கி 25வது வசனம் முதல் வார்த்தையை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படியே பேசுறாரு. மோசேயை நோக்கி கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அங்க 40 நாள் தேவனோடு உறவாடுகிறார், கர்த்தரோடு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தரோடு இடைப்படுகிறார் அவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. உற்சாகத்துடன் கொடுக்கிறவங்க கிட்ட மாத்திரம் வாங்குங்கப்பா. ரசனத்தோடு துக்கத்தோடு கொடுக்கிறவங்க கிட்ட நீ எதையும் வாங்காத அப்படின்ற. அல்லேலூயா. உற்சாகத்தோடு கொடுக்கும்படி, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல அதான் சொல்றாருல, குறுந்தியர்ல 2 குறுந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்காக கொடுக்கிறவன் உற்சாகமா கொடுக்கிறவனா இருந்தா வாங்கு, இல்லைன்னா வாங்காத விட்டுடு அப்படின்ற. அல்லேலூயா. இப்படி நிறைய கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். இப்ப சொல்றாரு, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இங்க இப்போ மோசேயோடு முதல்ல சொல்ற காரியம், அவர் இப்போ கொடுமுடியில ஏறி வந்து அங்கே பார்த்து பேசுறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த பாளையத்தின் நடுவுல ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துல செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து அந்த நீ ஆயத்தம் பண்ணின பின்பு அதன் நடுவுல என் மகிமை இறங்கும், அங்கிருந்து நான் பேசுவேன்னு சொல்லி இங்க அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே நடுவில வாசம் பண்ண தேவன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இயேசு உனக்குள்ள வாசம் பண்ண உன் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுன்றார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம். புதிய ஏற்பாட்டுல நமக்குள்ள வாசம் பண்ணும்படி உன் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த ஆயத்தப்படுத்து, ப்ரிப்பேர் பண்ணுப்பா, நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்றேன். அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவர்கள் நடுவுல நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டா. 9வது வசனத்துல நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. சொல்ற, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியே நீ செய்யணும். நான் காண்பிப்பேன், அளவு சொல்லுவேன், என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரி செய்.
அல்லேலூயா. அந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் எப்படி எல்லாம் செய்யணும், என்ன பண்ணணும், நான் வந்து வாசம் பண்ணணும்னா அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாரு, முதல் என்ன செய்ய சொல்றாரு? இப்போ 10வது வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. என்ன சொல்றாரு? சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். இப்ப 11 வாசிங்க. அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. அந்த பெட்டியை வந்து பசும் பொன் தகட்டால மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால். இப்ப இது புரியுதா? மரம் தெரியக்கூடாது. மரம் தெரியாம இருக்க என்ன பண்ண சொன்னாரு? பொன்னாலும் கூட சொல்றாரு. மத்த எந்த உலகத்தால இல்ல, பொன்னால மூட சொல்றார். ரைட்டா? மூடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப அடுத்து அப்படியே வாசிங்க, 17 வாசிங்க. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. பெட்டி பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கு மூடுறதுக்கு கிருபாசனம், அது ஆசிரியர் கூட வரும்போது இந்த பிக்சரோட வந்து உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் கிருபாசனம்னா என்னன்ட்டு. ரைட்டா? இப்ப கிருபாசனம்னா அந்த பெட்டியை மூடக்கூடிய, அதாவது அதுல கெருபீன்களை வச்சா அந்த கெருபீன்கள் வந்து அமர்த்து சேட்டையை விரிக்கத்தக்கதாக கிருபாசனம். அத கிருபாசனம். நான் விலைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். கிருபாசனம் எதுல? பசும் பொன்னினால பண்ணி அதை மூடணும். அடுத்து 18 வாசிங்க. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. இப்போ கிருபாசனத்தின் மேல அந்த பெட்டி செஞ்சாச்சு. பெட்டி உள்ள வெளியே எல்லாம் தங்கத்தால மூடப்பட்டிருக்கு. நான் சொல்றதை அப்படியே வாட்ச் பண்ணினே வாங்க, கவனிங்க. தங்கத்தால மூடப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு மேல கிருபாசனம், அங்கிருந்துதான் தேவன் பேச போறாரு. அந்த கிருபாசனத்தின் மேல இறங்குறாரு. அந்த கிருபாசனத்தை செஞ்சு கிருபாசனத்தின் மேல 2 கேருபீன்கள். கேருபீன்கள்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். நேரம் இருக்காது, நான் அடுத்த வாரம் சொல்றேன் இது குறிச்சு. கேருபீன்கள், கேருப்னா தேவனோடு இருக்கிறவர்கள். அதுக்கு வசன ஆதாரத்தோடு நான் அடுத்த வாரம் சொல்றேன். அந்த கேருபை செஞ்சு அதுவும் பசும் பொன் தகட்டால செஞ்சு இப்ப மேல. இப்போ அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அதுக்குள்ளதான் எல்லாம் வச்சாங்க. அதை நான் அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆரம்பம் கவனிச்சுக்கீங்க. அதான் நம்ம வாழ்க்கை. அதை தான் நான் சொல்ல போறேன். இந்த உடன்படிக்கையின் ஆரம்பம் அந்த மரம், சீத்திம் மரம். கர்த்தர் சொல்றாரு சீத்திம் மரத்தினால. இந்த சீத்திம் மரம் எங்க இருக்குன்னா வனாந்தரத்துல இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது எகிப்தில் இருந்து கொண்டு வரல, அவங்க வனாந்தர பாதையில நடந்து போகும் பொழுது அந்த வனாந்தர பாதையில சீத்தி மரம் இருக்கும். சீத்தி மரம் தமிழ்நாடுல வந்து அவங்களுக்கு நீங்க போய் பாருங்க. அந்த சீத்தி மரம் வனாந்தரத்துல தண்ணி ஊத்த ஆள் கிடையாது, அதை பராமரிக்க ஆள் கிடையாது, அதுக்கு வேலி அடிக்க ஆள் கிடையாது. அது வனாந்தரத்துல அப்படியே வளர்ந்து இருக்குது. அனாந்தரத்துல வளர்ந்திருக்கு. அதனுடைய டீட்டெயில போய் பாத்தீங்கன்னா அந்த சீத்தி மரத்தினுடைய முள்ளு, ஒரு முள்ளு 2 இன்ச்சில இருந்து 2.5 இன்ச் இருக்கும். மேல பழுப்பு நிறத்துல இருந்து அப்படியே கீழே வரும்போது வெள்ளையா இருக்கும் கூறு. சீத்தி மரத்துல இவ்வளவு பெரிய முள்ளு. தேவ ஜனங்கள் வராங்க. தேவ ஜனங்கள் வரும்போது அது நட்டு வளரல, அது ஏற்கனவே அங்க இருந்து வளர்ந்து மரமா இருக்குது. ஆனா கர்த்தருடைய பார்வை எது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரணும், எது பரிசுத்த பணிமுட்டு என்பதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. வனாந்தரமான கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு சிலரோடு குறிப்பா பேசுறாரு. வனாந்தரம் போல இருக்கிற என் வாழ்க்கை, என் மரம் வெறும் முன்னா இருக்கிறது, வனாந்தரத்துல இருக்கிற என்னை பராமரிக்க ஆள் இல்லையே, எனக்கு தண்ணி ஊத்த ஆள் இல்லையே, எனக்கு யாருமே ஆள் இல்லையே, நான் வனாந்தரத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்கு அன்பா பேச யாரும் இல்லையே என்று நினைக்காது. கர்த்தருடைய கண்கள் அந்த சீட்டி மரத்தின் மேல இருக்கிறது. அது வனாந்தரத்துல வளர்ந்தாலும் கர்த்தருடைய கண் அதன் மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. நாட்கள் வரும், அன்னைக்கு அந்த சீட்டி மரத்தை
வெட்டி கொண்டு வந்து பசும் பொன் பகட்டால மூடப்படும். அது வனாந்தரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ந்துருச்சு. இப்போ உங்க பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. அந்த வரம் வனாந்தரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மேல வெயில் பனி உஷ்ணம் எல்லாம் பட்டு கொண்டிருக்கிறது. அது முழுமையாக இருக்கிறது. யாருமே அதை நேசிக்கல. எல்லாரும் பார்த்துட்டு தான் போறாங்க. ஆனா கர்த்தருடைய கண் சீட்டின் மரத்தின் மேலப்பட்டது. அந்த மரத்தினால செஞ்சுதான் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். ஒரு நாள் வரும். வனாந்தரத்துல இருக்கிறது போல இருக்கிறது. ஒண்ணுமே இல்லை. இவங்க சுத்தி வெறும் முள்ளுதான் இருக்கிறது. என் வாழ்க்கையில வெறும் முள்ளுதான் நான் பார்த்து இருக்கிறேன். சுத்தி எங்கேயுமே எதையுமே பார்க்கல. வனாந்தரத்துல வளருகிறேன் என்று சொல்றியே. ஒரு நாள் கர்த்தர் வருவார். ஆட்களை எழுப்புவார். அந்த சீத்தி மரத்தை கொண்டு வந்து அதை பசும் பொன் தகட்டால மூடி அதன் மேல கிருபாசனம் வைக்கப்பட்டு அதன் மேல கருவிகள் வைக்கப்பட்டு அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து அங்கிருந்து தேவன் பேசுவார். அங்கிருந்து தேவன் பேசுவார். ஒரு நபர் சொன்னார், வனாந்தரத்திலிருந்து வெட்டி கொண்டு வந்து பசும் பொன் தகட்டால மூடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் அநேக அந்த வனாந்தரத்துல யாரும் பார்க்கல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. யாரும் எனக்கு உதவி செய்யல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கணும் இல்லை, அது தானா வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஆனா கர்த்தர் எங்க மோசே கிட்ட எதை பேசுறாரு? எங்கேயோ வனாந்தரத்துல இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற சீத்தி மரத்தை வெட்டி கொண்டு வா. ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை அதே போலதான் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறோம். ஒரு நாள் வரும், அப்படியே கொண்டு போய் நம்மை பசும் பொன் தகட்டாலும் மூடி மேலே பரலோகத்தில் அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ளுவார். அங்க தேவ சமூகத்தில் இருக்கும். அதுதான் உடன்படிக்கை பெட்டி, அதுதான் சாட்சியம் பெட்டின்றாங்க. வனாந்தரத்தில் இருக்கிற நீ இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுவேன், உன்னை சுமக்கக்கூடிய நாட்கள் வரும். அந்த பெட்டியை சுமந்தார்கள். அந்த பெட்டி, அந்த மரம் பெட்டியாய் செய்யப்பட்டு அதை பசும் பொன் தகட்டால ஃபுல்லா மூடிட்டாங்க. நாட்கள் வரும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவ சமூகத்துக்கு வருவாய். கர்த்தர் உண்மை கொண்டு பேசுவார், உண்மையிலிருந்து பேசுவார், உண்மை கொண்டு பலமாய் கிரியை செய்வார். அந்த பெட்டி வெளியே வந்ததுன்னா அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களோடு பயந்து நடுங்குவாங்க. அதற்கு முன்பாக வணங்குவாங்க. பெட்டி வந்துடுச்சு அப்படின்னா எதிராளிகள் பாளையத்தில் ஒரு கிளி பிடிக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த பெட்டியை சுமந்து கொண்டுதான் போகணும். ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது ஆரம்பம் எங்க? ஒரு வனாந்தரத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வனாந்தரத்துல அந்த செடி சொல்லியிருக்கும். வனாந்தரம் எதையுமே காக்கலையே, வெறும் வனாந்தரமா இருக்கு. அந்த மரத்துக்கு யாருங்க அந்த வனாந்தரத்துல வந்து தண்ணியை குடிச்சு கொண்டு ஊத்துவா? எந்த உதவியும் இல்லைன்னு நினைக்காத. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை குறித்து அங்கே சீனாய் மலையின் கொடுமுடியில பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாட்கள் வரும், நீ அந்த பெட்டியாய் ஆயத்தம் பண்ணப்பட்டு பசும் பொன் தகட்டால மூடப்பட்டு அதன் மேலே கிருபாசனம் வைக்கப்பட்டு அதன் மேலே கெருபீன்கள் வைக்கப்பட்டு அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து தேவன் பேசுவார். அந்த பெட்டியை சுமக்க வேண்டும். அதை சுமந்து கொண்டு போவார்கள். உன்னை சுமந்து கொண்டு போகிற நாட்கள் வரும். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தர் கிரியை செய்வார். அது எல்லா கண்களை மூடி தெய்வ சமூகத்துல என்னுடைய காரியங்களை நான் அடுத்த வாரம் இன்னும் விளக்கமாய் சொல்லுகிறேன். ஒரு சீத்தை மரவ வனாந்தரத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது இப்ப பெருசா மரம் ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு, குடும்பம் பெருசாயிடுச்சு, பிள்ளைகளும் பெருசாயிட்டாங்க. ஆண்டவரே
இந்த வனாந்தரத்தில் இருந்து எப்ப என்ன விடுதலையாக்குவீர்? இந்த மரத்தை சுற்றி இருக்கிற முற்கள் இருக்கிறதே, என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என்னை உதவி செய்ய யாரும் இல்லையே, ஒரு பட்ட மரமாய் தனி மரமாய் இருக்கிறேனே என்று கலங்காத. உன்னை குறித்து நான் கர்த்தர் பேசுகிறார். அநேகர் இந்த மாதிரி அநேகர் ஒரு சிலரை கர்த்தர் அந்த மரத்தை கொண்டு வந்து அதை பெரும் பொருள் தகுத்தால மூடி இன்னைக்கு ஆசரிப்பு பொருளாதாரத்தில் ஒரு சிலரை ஒரு மாத்திரம் கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. அடுத்து அதன் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கும். இன்னும் ஒரு சிலரை கர்த்தர் சொல்லுகிறார், சீத்தி மரமே, சீத்தி மரமே, வனாந்தரத்தில் இருக்கிற சீத்தி மரமே, ஒரு நாள் உன்னை கொண்டு போவேன், உன்னை வெட்டி கொண்டு போவேன், என் சமூகத்துக்கு கொண்டு போவேன், என் பிரசவத்துக்கு கொண்டு போவேன். ஹல்லேலூயா. உன்னை பசும் பொன் தகட்டாலே மூடுவேன். தேவ பிள்ளையே, நாட்கள் வரும், நாட்கள் வரும். அன்றைக்கு உன்னை விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ நல்ல மரமாய் வளர்ந்து விட்டாய், உன்னை விடவே மாட்டேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, ஒரு நாளும் கலங்காதீங்க, ஒரு நாளும் கலங்காதீங்க. கர்த்தர் உன்னை கொண்டு போகிற நாட்கள் வரும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகிற நாட்கள் வரும். பெரிய பெரிய ஆட்களோடு தேவ மனுஷர்களோடு பேசுவார். மோசே கிட்ட போய் பேசுறாரு, சீனாய் மலையில அந்த சீனாய் கொடுமுடியில கர்த்தர் பேசுகிறார். மோசே, வனாந்தரத்தில் ஒரு மரம் இருக்கு தெரியுமாப்பா, அது வளர்ந்து மரமா இருக்குப்பா, அங்க ஒரு மரம் இருக்கிறதுப்பா, அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன்ப்பா, அதுக்கு யாருமே இல்ல, என்ன தவிர யாருமே இல்ல. மோசே, அந்த மரத்தை கொண்டு வா, அதுல என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை செய், அந்த பெட்டிக்குள்ள என் உடன்படிக்கை வெய்ய, என் வார்த்தையை வெய்ய, ஆரோனின் துளித்த போல வெய்ய, அங்க மன்னாவை வெய்ய, உள்ள வெய்ய. அந்த பெட்டி வனாந்தரத்தில் இருந்தது போதும், இனி அதை சுமந்து கொண்டு போக சொல்லு, அந்த பெட்டியை சுமக்க சொல்லு, அந்த பெட்டியை தகட்டால மூடு பொண்ணு. சீத்தி மரமே, நீ போகக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு, போக ஆயத்தமா இரு. உன்னை கொண்டு போவா, உன்னை கொண்டு போவா. வனாந்தரமா இருக்கிறதே என் வாழ்க்கை என்று கலங்காத, யாருமே இல்லையே என்று கலங்காத, உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று கலங்காத. கர்த்தர் உன்னை கொண்டு போவார், கர்த்தர் உன்னை கொண்டு போவார், உன்னை அலங்கரிப்பார். கர்த்தர் தங்கி உள்ளாத இடத்துல நீ போக போகிறாய், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக போகிறாய், உன்னதமான இடத்துக்கு போக போகிறாய். அங்கிருந்துதான் தேவன் பேச போகிறார், அங்கிருந்துதான் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். முதலாவது பணிமுட்டு உடன்படிக்கை பெட்டி. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் வாஞ்சையும் அலிங்கு நதியோடு சுத்தர் தாகம் தீட்டிடுவார், அலிங்கு நதியோடு சுத்தர் தாகம் தீட்டிடுவார். தூதுகள் பாடிட
தூதர்கள் பாடிட இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியில் சொந்தமல்ல. இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியில் சொந்தமல்ல. பரிசுத்த சிலுவையிலே இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த இயேசுவை பின்பற்றுவே. வருத்தம் பசிக்காக மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிக்காக மன துயரம் அங்கே இல்லை. விண்ணிடம் விண்ணவர் பாதம் சேவை. விண்ணவர் பாதம் சேவை. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் மாயத்த மாகிடுவேன். சீக்கிரமானே சத்தம் கேட்டு ஆயத்தமாயிரு, என் ராஜா வருவார். தேவ சமூகத்தில் உன்னை கொண்டு போக முடியும். சீத்தி மரமே, நீ தேவ சமூகத்தில் களி கூறும்படி வைப்பார். தாகம் தீர்த்திடுவார். இங்க தண்ணி ஊற்ற வேணாலும் அந்த நதி இருக்கு. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிக்க. நீ யாரையும் பார்க்கல, ஆனா கர்த்தரை பார்ப்பாய். வேற சமூகத்தில் கர்த்தரை முகமுகமாய் பார்ப்பாய். தரிசிப்பேனே என்று இந்த இயேசுவை என்று காண்பேனோ. இங்க வேணா நீ வண்ணாந்தரத்தில் இருக்கலாம். அந்த நாட்கள் தேவ சமூகத்தில் கர்த்தர் உன்னை வேறமாய் வைத்திருப்பார். இந்த பாதையெல்லாம் பொருள்தான், அது எல்லாமே உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே வனாந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வத்திலே
நாட்கள் ஒரு காத்துது. சீக்கிரம் இல்லாம இது மரமா மாறணும், இது மரமா மாறணும், இன்னும் வளரணும். கர்த்தருடைய கண் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த முள்ளெல்லாம் எதுக்கு தெரியுமா? மற்ற யாரும் தொடக்கூடாது. அது கர்த்தருக்கு என்று பரிசுத்த பனிமுட்டு. உன் வாழ்க்கையில ஏற்படுகிற முட்கள் எதுக்கு தெரியுமா? அந்த நெருப்பு உன்னை சுத்தி இருக்கிறது. நீ கர்த்தருக்கு பரிசுத்த பனிமுட்டாய் மாறப்போகிறாய். ஒரு வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், உன் வனாந்தர வாழ்க்கை எல்லாம் மாறும். அந்த செடியில் இருக்கிற மரத்தில் இருக்கிற சீக்கி மரத்தில் இருக்கிற முள் எதுக்கு? மற்ற எதுவும் வந்து சேதப்படுத்திடக்கூடாது. அது கர்த்தர் தான் அனுமதித்து வைத்திருக்கிறார். நீ வளர வளர கர்த்தருடைய கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது வனாந்திரத்தில் தான் இருக்கு. எத்தனையோ மரம் இருந்தாலும் கர்த்தர் அதை தான் சொல்றாரு. அதுல முதல்ல பனிமுட்டு ஆசரிப்பு கூடாரத்துல, அதுவும் வெளிப்பிரகாரம் அல்ல, உட்பிரகாரமும் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வா. அது வனாந்திரத்துல இருந்தது, அதை சுத்தி முன் இருந்தது. அதனால அதை ஏன் சமூகத்துக்கு கொண்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கொண்டு உருவான் தேவையில்லை. நாட்கள் வரும், காத்து கர்த்தர் உன்னை கொண்டு போவார். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.